நகரத்தார் முழக்கம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன். இப்போ தீபாவளி வருது இல்லையா? நான் அதை பற்றி தான் பேசலாம்னு இருக்கேன். எல்லாருக்குமே தீபாவளியை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பல பண்டிகைகள் வருஷம் முழுவதும் வந்தாலும் தீபாவளி என்றாலே தனிச்சிறப்பு உண்டு. தீபாவளி பெரும்பாலும் ஐப்பசி மாதத்தில் அமாவாசை தினத்தன்று வருகிறது. நரகாசுரன் என்ற அசுரன் பல கொடுமைகள் செய்து வருகிறான். பகவான் கிருஷ்ணன் அந்த அசுரனை வதம் செய்கிறார். சாகும்போது நரகாசுரன், நான் சாகும் இந்த நாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று வரமாக கேட்டான். தீயவன் ஒருவனின் அழிவில் மகிழ்வுற்ற மக்கள் அன்று கொண்டாடிய கொண்டாட்டமே இன்றும் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. தீபாவளி அன்று எல்லோரும் எண்ணெய் தேய்த்து குளித்து புனித நீர் ஆடுகிறார்கள். புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து அந்நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இதன் மூலம் லட்சுமியின் அருள் கிடைக்கும், செல்வம் பெருகும், வாழ்க்கை வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. தீபாவளி அன்று அனைத்து இடங்களிலும், அதாவது தண்ணீரில் கங்கையும், எண்ணெயில் லட்சுமியும், அரப்பில் சரஸ்வதியும், குங்குமத்தில் கௌரியும், சந்தனத்தில் பூமாதேவியும், தீபத்தில் லட்சுமியும், புதிய ஆடைகளில் மகாலட்சுமியும் குடியிருப்பதாக கருதப்படுகிறது. தீபாவளி தினம் புத்தாடை அணிந்து மத்தாப்பு வெடித்து இனிப்போடு பலகாரம் சாப்பிட்டு ஆலயம் சென்று ஆண்டவனை வணங்கி அவன் அருள் பெறுவோம். அடுத்து ஒரு சிறு கவிதை பார்ப்போமா? துயிலை நீக்கி களைப்பை போக்கி கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து புத்துணர்வு கொள்ளும் புனித தீபாவளி. தித்திக்கும் பலகாரம் தெகிட்ட உண்டு தெவிட்டாமல் கொண்டாடும் தீபாவளி. கவலையை பொசுக்க மத்தாப்பு வெடித்து மகத்தாய் கொண்டாடும் மகிழ்வான தீபாவளி. நரகாசுரன் மடிந்த நாளை மட்டிலா மகிழ்வோடு கொண்டாடும் மங்கள தீபாவளி. ஐப்பசி திங்களின் அமாவாசை முதல் நாள் மங்களமாய் வந்த மகத்தான தீபாவளி. தமிழர்கள் வருஷா வருஷம் தவறாமல் கொண்டாடும் தரமான தீபாவளி. புதுமண தம்பதியருக்கு தலை தீபாவளி. ஜனித்த சிசுவுக்கு முதல் தீபாவளி. வானில் வண்ண ஜாலங்கள் ஜொலிக்கும் வண்ண தீபாவளி. அகிலம் போற்றும் அவனியில் உதித்த அழகிய தீபாவளி. அகம் மகிழ குடும்பத்தார் அனைவருடனும் குதூகலமாய் கொண்டாடி கோடான கோடி நன்மை பெறுவோம். நன்றி, வணக்கம்.